கணேஷ்குமார், புவிசார் அரசியல்ல இது இப்போ இரு நாடுகளுக்கும் இடையில போர் முழும் என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. எந்த நேரத்திலும் வெடிக்கலாம், பெரிய அளவில் தாக்குதல்கள் தொடரலாம் என்கிற நிலையில் ஒரு புவிசார் அரசியல்ல மத்திய கிழக்கில் மேற்கு ஆசியாவில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஒரு தப்பு மேல தப்பு பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் உலக நாடுகள் எல்லாமே பார்க்குது. அதாவது how many red lines we are going to see crossed அப்படின்றதுதான் ஐரோப்பிய நாடுகளே கேட்கிற கேள்வியா. எத்தனை ஐநா சபை சார்ந்த ஒரு உலக நாடுகளை சார்ந்த விதிமுறைகள் அப்படின்னு இருக்கு. அந்த விதிமுறைகளை எல்லா நாடும் பின்பற்றணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல எத்தனை விதிமுறைகளை இஸ்ரேல் மீறும் அப்படின்றதுதான் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. அத்தனை விதிமுறைகளை மீறினாலும் அமெரிக்காவுடைய கிரேஸ், அமெரிக்காவோட பிளெஸிங்ஸ் அந்த நாட்டுக்கு இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பண்ற எல்லாத்தையுமே எல்லா நாடும் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதான் இப்ப உலக நாடுகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்க்க முடியும். இதுல உலகம் ரெண்டு பக்கமா பிளவு போட்டிருக்கு அப்படின்றத பார்த்தாலும் இஸ்ரேல் தன்னதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் பல நாடுகளை இழந்து வருகிறது அப்படின்றதான் நம்ம இப்ப இஸ்ரேல் சுருக்கமா சொல்லணும் சார். தொடருங்க. சுத்தமா சொல்லணும்னா இந்தியா போன்ற நாடுகள்ல இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஆதரவு உண்டு. ஆக்சுவலா இஸ்ரேல் அதாவது இந்தியாவோட மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு அசட், ஒரு பெரிய நண்பன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு இது வரைக்கும். ஆனா லாஸ்ட் 1 month அவங்க பண்ண நிறைய பிரீச்சஸ் பாத்தீங்கன்னா அதாவது அவங்களோட சர்வைவல் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் அது பிலோ த பெல்ட் அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஜெனரலா. அது ரியல் லைஃப்லயும் சரி, ஜியோ பொலிட்டிக்கல் செனாரியோலயும் சரி பிலோ த பெல்ட் அடிக்க கூடாது. அத பல தடவை லாஸ்ட் ஒரு 2 to 3 months இஸ்ரேல் பண்றதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவுகள் குறைந்து வரும் அப்படிங்கறதுதான் நம்ம இப்போதைக்கு ஜியோ பொலிட்டிக்கலா. கணேஷ்குமார் சார், இஸ்ரேல் தவறு மீது தவறு செய்யறாங்க, ஆதரவு குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றீங்க. உங்களுடைய ஆடியோ கொஞ்சம் சரியா கிடைக்கல, சரி பண்ணி நம்ம மீண்டும் நான் உங்கள்கிட்ட வர்றேன். அடுத்த ரொம்ப நேரமா கேட்க முடியல, அவர் ஆடியோ சரியில்லாம தொடர முடியல. கணேஷ்குமார், இப்போ 2 கேள்வி. ஈரான் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இப்போ அமைதியாக இருக்கு. ஆனால் ஈரானுக்கு அரபு நாடுகளே ஒரு வெளிப்படையான ஆதரவை இன்னும் கொடுக்கல. ஈரானில் இஸ்ரேலுடைய தாக்குதல் நடத்தி ஹமாஸோடைய தலைவர், ஹிஸ்புல்லாவுடைய தலைவரை கொல்லப்பட்ட போதும் கூட எதிர்ப்புகளை குவைத் போன்ற நாடுகளோ அல்லது யுஏஇ போன்ற நாடுகளோ தெரிவிக்கலை. அப்போ அரபு நாடுகளுக்குள்ளாகவே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு தோற்றம் இருக்கிறது. அதே போல் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் இஸ்ரேலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற ஒரு தடையை இஸ்ரேலே விதிக்குது. ஐநாவினுடைய பொதுச் செயலாளருக்கே ஒரு தடை என்கிற ஒரு சூழல் ஏன் எழுது இந்த இடத்துல? கணேஷ், இணைப்பில் இருக்கீங்களா? தொடருங்க. கணேஷ்குமார், உங்க ஆடியோ மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. முதல்ல இருந்து தொடருங்க. மியூட் எடுத்துட்டு முதல்ல இருந்து தொடருங்க. அப்படின்னா இப்போ இருக்க ஐநா சபையில மே மாசம் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்துல இஸ்ரேல் எப்படி ஃபுல் ஸ்டேட்ஹுட் இருக்கும், அதே மாதிரி பாலஸ்தீனுக்கு ஃபுல் ஸ்டேட்ஹுட் வேணும் அப்படின்ட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு நடக்குது. அந்த பொது வாக்கெடுப்புல பாத்தீங்கன்னா இந்தியா பாலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் வாக்களித்தது. அதாவது இதுக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னது என்னன்னா, இந்தியா இஸ்ரேல் பக்கமே முழுக்க சாயும், பாலஸ்தீன் பக்கம் சாயல அப்படின்னு. அப்படி கிடையாது. 1949 வருஷத்துல இன்று வரை இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியில எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. என்னன்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் இந்தியா ஆரம்பத்துல பிச் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் நம்மளோட இணைந்து நிறைய டிஃபென்ஸ் டெக்னாலஜி டெவலப் பண்றாங்க. ஏன்னா உலகத்தை ஆக சிறந்த ஒரு டிஃபென்ஸ் மிசைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மோஸ். நெக்ஸ்ட் ஒரு மிசைல் இருக்கு அப்படின்னா பராக் அப்படின்ற ஒரு மிசைல். அது இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து தயாரித்த ஒரு கூட்டு தயாரிப்பு. அதனால இந்தியாவும் இஸ்ரேலும் ஒன்றாக பணிபுரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அப்படி போறாங்க. இதுல இந்தியாவோட ஃபாரின் பாலிசி 1949 இன்னி வரை மாறவே இல்லை. அது 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாக மட்டும் இல்லை, நம்ம பாலஸ்தீன் பக்கம் இருக்கிறோம். இது எந்த கவர்மெண்ட் வந்தாலும், இதுல பிஜேபி கவர்மெண்ட் இல்லைன்னா என்டிஏ கவர்மெண்ட் வந்தா ஒரு மாதிரி செயல்படுவாங்க, இல்ல யூபிஏ கவர்மெண்ட் அந்த மாதிரி செயல்படுவாங்கன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா 1949 அப்புறமா ஒரு ஹை கமிஷனரேட் பாலஸ்தீன்ல தொடங்கப்படவே இல்லை 96 வரைக்கும். முதல்ல 96லதான் முதல்ல பாலஸ்தீன்ல ஒரு ஹை கமிஷனரேட்டே வருது. அது இப்ப காசா பகுதியில வருது. அது அப்போ இருக்கக்கூடிய யூபிஏவோ இல்லைன்னா காங்கிரஸோட பேக் பண்ண ஒரு கவர்மெண்ட்டோ கிடையாது. அது வாஜ்பாயோட கவர்மெண்ட் உடனே ஆரம்பிச்சது பாலஸ்தீனோட இது.
அந்த 13 நாள் அந்த ஆட்சியிலாக கொண்டு வந்தது அந்த அந்த பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐட்டம். அதுக்கப்புறமா முதல்ல வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி லெவல்ல ஒரு மீட்டிங் வந்து பாலஸ்தீன் டெலிகேஷன் போகுதுன்னா அது 1990 அதனால வந்து ஃபாரின் பாலிசி வந்து மாறாது. இந்த ஃபாரின் பாலிசியில இம்ப்ளிமெண்டேஷன் யார் பார்க்கணும் அப்படின்றது தான் பாருங்க. இப்போ நரேந்திர மோடியோட கவர்மெண்ட் வந்து ஆதரவாக பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கு. எந்தெந்த டைம்ல அது வந்து ஆதரவு தெரிவிக்கணுமோ அந்த டைம்ல ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எந்த டைம்ல வந்து வெளிநடப்பு செய்யணுமோ அந்த சமயத்தில் நடப்பு செய்வாங்க. இன்ஃபேக்ட் நிறைய டைம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு வாக்கு இந்தியா வந்து வாக்களிச்சிருக்கு. நான் சொல்றது கடந்த 10 ஆண்டுகளும் சேர்த்து. ஸோ இது பார்க்கும்போது ஃபாரின் பாலிசியில சேஞ்சஸ் கிடையாது. இது வந்து நான் குறிப்பிட விரும்புறேன். ரெண்டாவது வந்து ஆனா இதற்கு முந்தைய இஸ்ரேல் சார்ந்த ஒரு வாக்கெடுப்பு வர்றப்ப இந்தியா வெளிநடப்பு பண்ணுச்சுல, பங்கெடுக்காம இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தீர்மானம் வர்றப்ப. அதுதான் சொல்றேன். அது முக்கியமான நேரத்துல பாலஸ்தீன் பக்கம் தான் இருக்கிறது சொல்றேன். ஏன்னா பாலஸ்தீனுக்கு ஃபுல் ஸ்டேட் மெம்பர்ஷிப் கொடுக்கணும்ன்றதுக்கு இந்தியா வந்து எந்த கவர்மெண்ட்லயும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அது வந்து அமெரிக்கா வந்து தெரிவிச்சது. சின்ன சின்ன நாடுகள் 10 நாடுகள் 9 நாடுகள் நான் நினைக்கிறேன் 143 நாடுகள் ஆதரவு தெரிவித்தது. இது 25 நாடுகள் வந்து வெளிநடப்பு செய்தது. 9 நாடுகள் வந்து எதிர்ப்பு வாக்களித்தது. இது வந்து நம்ம பார்த்தோம் மே மாசத்துல. அந்த முக்கியமான ஒரு தீர்மானத்தை கண்டிப்பா இந்தியா வந்து பாலஸ்தீன் பக்கம் தான் நின்றுது. அதே மாதிரி பாலஸ்தீனை உயரிய விருது, அதாவது அந்த கிராண்ட் காலர், அது வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் சரி, அதெல்லாம் ஒண்ணு பெரிய கேள்விக்குள்ளாகல. இப்போ நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க 2 அணிகளாக பிரிந்து நிற்க போகின்றன, இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்காவோட நாடுகளும் இந்த பக்கம் நாடுகளும் சில ஈரானுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வந்து அமெரிக்காவுடைய ஆதரவு இருக்கிறதுக்கான காரணம் வந்து இப்போதைக்கு வந்து அமெரிக்கால வந்து எலெக்ஷன் பண்ணிருக்கு. ஓகேவா? அந்த எலெக்ஷனுக்காக இப்ப வந்து அவங்க ஆதரவும் தெரிவிக்க முடியாது, எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் இப்போதைக்கு. ஏன்னா இஸ்ரேல் அப்படின்ற நாடு 1949 அப்புறமா அந்த இடத்துல வந்ததுக்கான காரணம் பிரிட்டானிய அரசு, அதாவது அன்று இருந்த பிரிட்டன் கவர்மெண்ட் தான். அந்த பிரிட்டிஷ் மேண்டேட்டா இருந்த லேண்ட் அது. ஸோ அந்த பிரிட்டிஷ் மேண்டேட்ல வந்து இஸ்ரேல் வந்து முன்னாடி இருந்தது 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா. அதனால அந்த இடத்துல தான் அவங்க குடி பெயர்னு பிரிட்டன் கவர்மெண்ட் வந்து ஒரு டிகிரினால விட்டாங்க. ஸோ அப்போதுல இருந்து அந்த இஸ்ரேல் அப்படின்ற நாட்டுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடைய பிளஸிங்ஸ் இல்லாம அந்த இஸ்ரேல் இருக்கிறது சான்ஸே கிடையாது. இது வந்து வெளிப்படையான தெரிஞ்ச உண்மை. ஆனா பாலஸ்தீனுக்கு சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்ப அரபு வேர்ல்டு வந்து ஒரு ஸ்பிளிட்டா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நான் சொல்ல 49 இன்னும் வரை அதாவது ஒரு எப்போ முக்கியமான டெசிஷன் வருமோ அப்ப பாலஸ்தீனை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ நான் சொல்றது உலக லெவல்ல வந்து உங்களுக்கு பாலஸ்தீனுக்கு ஆதரவு இருந்தாலும் அரபு கண்ட்ரி எத்தனை கண்ட்ரிக்கு சவுதி அரேபியாவோட ஸ்டாண்ட் என்ன? ஸோ இப்போ வந்து ஜோர்டானோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, ஈஜிப்டோட ஸ்டாண்ட் என்ன? இஸ்ரேல் சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுடைய இஸ்ரேலோடைய ஃபாரின் பாலிசி ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். நாம ஆதரவு தெரிவிக்கிறத விட பக்கத்துல இருக்கக்கூடிய அதே இனத்தை சார்ந்த ரேஸ் ரிலீஜனை விட்டுருங்க, ரீஜன். அப்படி இருக்கக்கூடிய பகுதியில பாலஸ்தீனுக்கு என்ன ஆதரவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப நாம வந்து ஆதரவு கொடுக்கிறோம், நாம எதிர்த்து பேசலாம் அப்படின்றதெல்லாம் வேற. பாலஸ்தீனுக்கு அரபு கண்ட்ரிஸ்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு பேசலாம். கணேஷ்குமார் தொடர்ந்து நம்ம பேசலாம். கணேஷ்குமார், ஒரு வல்லரசுகள் நடத்துகின்ற ஒரு மறைமுக போரா தான் இருக்கு, இது பனிப்போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்னு திரு நிரஞ்சன் சொல்றாரு. உங்கள் பார்வை சுருக்கமா? அப்படிதான் இந்தியாவுடைய கவர்மெண்ட் பாக்குது. இந்தியா கவர்மெண்ட்ல என்ன இருக்கிறாங்க அப்படின்னா, சோ யுக்ரைன் ரஷ்யாவுடைய போரை வந்து எப்படி நிறுத்தணும் அப்படின்னு யோசிச்சாங்களோ அதுக்கான வேலைகள் எப்படி பார்க்கப்பட்டதோ அதே மாதிரிதான் இப்போது நேற்று ஈரான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க இந்தியா கிட்ட. இந்த போர், இந்த எஸ்கலேஷனை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இந்தியாவால முடியும், இந்தியா வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஈரானுடைய கவர்மெண்ட் கேட்டிருக்கு. ஸோ அதே எப்படி வந்து உக்ரைனோட வாரை ஸ்டாப் பண்றதுக்கு இந்தியா வந்து முயற்சி எடுத்து அதுக்கான மூவ் பண்றாங்களோ அதே மாதிரி காசா அப்புறமா லெபனன் அண்ட் இஸ்ரேல் இந்த ப்ராப்ளத்தையும் இதே கவர்மெண்ட் வந்து எடுத்து அதை பீஸ் கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ தொடர்ந்து